ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். சம்சிந்தயாமி பிரதிபாத சாஸ்தான் சந்துக்ஷயந்தம் சமய பிரதீபான் விஜ்ஞான கல்பத்ரும பல்லவாபம் வியாக்கியான முத்ரா மதுரம் கரம் தே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் 23வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் ஹயக்ரீவரை பார்த்து அந்த ஹயக்ரீவரின் அந்த ஒரு ஞான முத்திரையை பற்றி அவர் சொல்றாராம் இந்த ஸ்லோகத்தில். அப்ப அவர் சொல்லும் விஷயங்கள் சம்சிந்தயாமி பிரதிபாத சாஸ்தான் சந்துக்ஷயந்தம் சமய பிரதீபான். அதாவது நம்மளோட ஹயக்ரீவர் அவரோட ரைட் ஹேண்ட்ல அந்த ஞான முத்திரையை வச்சிருக்கார். இது ஹயக்ரீவரோட எந்த ஒரு படத்துல பார்த்தாலும் எந்த ஒரு பிக்சர்ல பார்த்தாலும் தெரியும். இப்படி ரைட் ஹேண்ட்ல அவர் அந்த ஒரு ஞான முத்திரையை வச்சுட்டு இருக்கும்போது அந்த ஞான முத்திரையின் சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதோட அந்த விஷயங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கும் அந்த கருத்துக்கள் என்ன என்பதை இந்த ஸ்லோகத்தில் சொல்றாராம் நம்மளோட தேசிகன். இதுவரை நம்ம தேசிகன் அவரோட திருப்பாதங்களை திருவடிகளை பத்தி சொன்னார். கொஞ்சம் அந்த ஒரு விழிகளை ஏற்றி பார்த்தா, அந்த ஒரு வியூவை ஏற்றி பார்த்தா அங்க இருக்கும் சலங்கைகளை பத்தி சொன்னார். அதற்கும் மேலே ஏற்றி அந்த நம்மளோட ஹயக்ரீவுக்கு இருக்கும் கீழே இருக்கும் 2 திருக்கரங்களை பத்தி சொல்றார். அதுக்கப்புறம் மேலே இருக்கும் 2 திருக்கரங்கள், மொத்தம் சதுர்புஜனாக இருக்கார் நம்மளோட ஹயக்ரீவர். அதுல கீழே இருக்கும் அந்த 2 திருக்கரங்கள்ல ரைட் ஹேண்ட்ல இருக்கும் ஞான முத்திரையை பத்தி சொல்றாராம் தேசிகன். சம்சிந்தயாமி பிரதிபாத சாஸ்தான் சந்துக்ஷயந்தம் சமய பிரதீபான். நம்மளோட மனதுக்குள்ள, நம்மளோட இதயத்துல, நம்மளோட ஆத்மாவோட அந்த ஞானம் என்னும் அந்த தீபத்தை ஏத்துறதுக்கான அந்த ஒரு நெருப்பாக, தீயாக இருப்பதுதான் நம்மளோட ஹயக்ரீவின் ஞான முத்திரையாம். எப்படி நெருப்பு, தீ இருந்தாதான் ஒரு தீபத்தை, ஒரு விளக்கை ஏற்ற முடியுமோ, அது போல நம்ம மனதுக்குள்ளேயும் அந்த ஒரு ஞானம் என்னும் அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் என்றால், அந்த ஞானம்ங்கிற அந்த ஒரு விளக்கு, அந்த ஒரு ஒளியை ஏற்ற வேண்டும் என்றால் அவரின் அந்த ஒரு ஞான முத்திரையின் அந்த ஒரு அனுகிரகம், அவரின் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் என்று தேசிகன் ஹயக்ரீவரை பார்த்து பிரார்த்தனை செய்கிறாராம். சம்சிந்தயாமி பிரதிபாத சாஸ்தான் சந்துக்ஷயந்தம் சமய பிரதீபான் விஜ்ஞான கல்பத்ரும பல்லவாபம் வியாக்கியான முத்ரா மதுரம் கரம் தே. விஜ்ஞான கல்பத்ரும பல்லவாபம், அவரின் அந்த ஒரு ரைட் ஹேண்ட்ல இருக்கும் அந்த ஞான முத்திரையானது ஒரு கல்பக விருட்சத்தை போல இருக்கு என்று சொல்றான். இப்படி கல்பதரு, கல்பக விருட்சம் என்றெல்லாம் சொல்லும் அந்த ஒரு மரமானது தேவலோகத்தில், ஸ்வர்க்கத்தில் இருக்கும் ஒரு மரமாம். இந்த மரத்துக்கிட்ட போயிட்டு நம்ம எந்த ஒரு ஆசையை கேட்டாலும் அந்த மரம் நம்மளுக்கு தருமாம் அந்த ஆசையை. இப்போ நம்ம ஹயக்ரீவரின் அந்த ஒரு ஞான முத்திரையை பார்த்து, ரைட் ஹேண்ட்ல இருக்கும் அந்த ஒரு ஞான முத்திரையை பார்த்து அது கல்பகத்தருவுக்கு சமானமானது, ஏன் அதை விட உயர்ந்தது என்று சொல்லும் போது அந்த இடத்துல அவர் சொல்ல வரும் விஷயம் என்ன என்றால், அந்த ஹயக்ரீவன் திருவடிகளையும் அவரோட திருப்பாதங்களையும் அதே நேரத்தில் அவரோட ஞான முத்திரையும் இது 2த்தையுமே வழிபட்டோம் என்றால், ஏன் அவரோட சொரூபத்தை வழிபட்டோம் என்றால் அவரே நமக்கு கல்பகத்தருவாக, கல்பக விருட்சமாக இருந்து நம்மளோட ஆசைகள் அனைத்தையும் தீர்ப்பார். இதுவே நம்ம மோட்சத்துக்கு, முக்திக்கு ஆசைப்பட்டோம் என்றால் அதையும் நமக்கு அளிப்பார் என்று தேசிகன் ஹயக்ரீவரை பார்த்து பிரார்த்தனை செய்து நம்மகிட்ட சொல்றார். விஜ்ஞான கல்பத்ரும பல்லவாபம் வியாக்கியான முத்ரா மதுரம் கரம் தே. இப்போ அந்த ஞான முத்திரையை பத்தி சொன்னார். இப்போ ஹயக்ரீவரின் திருக்கரங்கள் எப்படி இருக்கு, பொதுவாக அந்த 4 சதுர்புஜங்களும் எப்படி இருக்கு என்று சொல்றார். மென்மையாக, அழகாக, மிருதுவாக இருக்காம் அந்த 4 புஜங்களும், அந்த 4 திருக்கரங்களும். அதை தொட்டாலே அவ்வளவு சாஃப்டாக இருக்காம். அதே நேரத்தில் ஒளி வீசக்கூடிய கரங்களாக இருக்காம் நம்ம ஹயக்ரீவர் கிட்ட. அப்பேற்பட்ட ஹயக்ரீவின் அந்த ஸ்வரூபத்தை வழிபட வேண்டும் என்று தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு பக்தர் அந்த ஒரு குகைக்கு போய், இருட்டான குகைக்குள்ள நுழைஞ்ச உடனேயே அவருக்கு ஒரு பயம் வர்றதுதான். எங்கேருந்து இந்த பயம் வர்றதுன்னே தெரியல, இனம் புரியாத ஒரு பயம் வர்றதுதான் அவருக்கு. இது வந்த உடனேயே அவர் அந்த சிவனின் நாமத்தை, அவர் வழிபடும் தெய்வமாக இருக்கும் அந்த சிவனின் நாமத்தை, அந்த சிவனின் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாராம். நமசிவாய 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 என்று சொல்லிண்டே போறாராம் உள்ள. இந்த ஒரு நமசிவாய என்கிற மந்திரத்தை திருப்பி ரிப்பீட்டா சொல்லிகிட்டே இருக்கும்போது எங்கேருந்தோ அவருக்கு ஒரு குரல் கேட்டதாம். யார் நீ, இங்க எதுக்கு வந்திருக்க என்று கேட்கறதாம். அந்த குரல் இவரை பார்த்து கேட்கறதாம். இந்த குரல் யார் வருதுன்னு எனக்கு தெரியாம, நான் யாருங்கிறது இருக்கட்டும், நீங்க யார் என்று சொல்லுங்க, எங்க இருக்கே, உங்களை பார்க்கவே முடியலையே என்று இந்த பக்தன் கேட்டுக்கொண்டே அந்த குகைக்குள்ள போறாராம்.
அப்படி போயிட்டு இருக்கும்போது, நீ தேடி வந்த அந்த ஒரு சாது, நீ தேடி வந்த அந்த ஒரு ஞானி பண்டிதன் நான் தான் என்று அந்த குரல் பதிலளிக்கிறதாம். இப்படி பதிலளித்த உடனேயே, நான் தான் இங்க வந்திருக்கேன்னு இவருக்கு எப்படி தெரியும்? இதுல நான் இவரை தேடி தான் வந்திருக்கேன் என்று இவருக்கு எப்படி தெரியும்? இங்க நான் வந்த உடனேயே நான் இங்க வந்துட்டேன் என்று என்று எப்படி கண்டுபிடிச்சார்? என்று பல கேள்விகள் ஒரு மனசுல இருந்ததாம் இந்த பக்தரோடு. ஆனா இது எதுவுமே கேட்காமல் அந்த ஞானி இருக்கும் இடம் இந்த இடத்துல இருந்து தான் வருவார் என்ற அந்த சத்தம் எந்த இடத்துல இருந்து வர்றதோ அந்த இடத்த பார்த்து பேச ஆரம்பிக்கிறாராம் இந்த பக்தர். ஆமா உங்களை தேடி தான் வந்தேன். எனக்கு முக்தி அடைவதற்கான வழி தெரிய வேண்டும் என்று கேட்கிறாராம் இந்த ஒரு பக்தர். இதை கேட்ட உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறாராம் அந்த ஞானி. அடுத்ததாக இந்த பக்தரை பார்த்து அவர் ஒரு செயலை செய்ய சொல்றாராம். இதை கேட்ட உடனேயே இந்த பக்தருக்கு புரியவே இல்லையாம். இதை ஏன் இவர் செய்ய சொல்றார் என்று ஒரு கன்ஃபியூஷன்ல ஒரு குழப்பத்தில் இருக்காராம் இந்த பக்தர். அப்படி அந்த ஞானி அந்த பக்தரை பார்த்து என்ன செய்ய சொன்னார்? இந்த பக்தர் அதை செஞ்சாரா? இதற்கப்புறம் கதை மேலும் எப்படி நகர்றது? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.